இன்றைக்கி உலகிலேயே முதன்முறையாக டிஃபனுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு புதுவிதமான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா சுண்டக்காய் கிரேவி, சுண்டக்காய் கறி கூட்டு. இது வந்து இட்லி, தோசை, உப்புமா, சேவை இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப அமர்க்கலமாக இருக்கும். சுண்டக்காய் கறி கூட்டு இல்லையா? என்ன இதுக்கு என்ன எடுத்து வச்சுருக்கேன்? சுண்டக்காய் இருக்கு இல்லையா, பச்சை சுண்டக்காய்ன்னு சொல்லலாம். இது வந்து பாதியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்படி எலசாக இருந்தது, சேகராத்தில் பிரச்சனை வந்தோம். அப்படி இருக்கு இல்லையா, இருக்கிறது இது எடுத்திருக்கேன். நல்லா ஒரு கை ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இது வந்து வெள்ளைப்பொடி, 2 டீஸ்பூன் வெள்ளைப்பொடி. சுண்டைக்காயோட கொஞ்சம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி நான் கெட்டியாக கரைச்சிக்கணும். இது வந்து நார்மல் சாம்பார் பவுடர் 2 டீஸ்பூன் வச்சுருக்கேன். அப்புறம் உப்பு, பெருங்காயம், கொஞ்சம் காரம், 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, உப்பு, பெருங்காயம், கொஞ்சம் வெறும் மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி. இது வெள்ளைப்பொடி. தாளிக்கிறதுக்கு கடுகு, ஒரு மிளகாய், நல்லெண்ணெய். இது இன்னும் கிரேவி டைப் தக்காளி ஆட் பண்ணலாம். அப்படின்னா புளியை கொஞ்சம் பாதி கட் பண்ணிட்டு தக்காளியை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கல்ச்சட்டினால ஃபஸ்ட்டு புளி ஜலத்தை விட்டுன்றேன். புளி ஜலத்திலே சுண்டைக்காயை போட்டுருப்போம். நார்மலாக வேக வைக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சுன்னா ஒரு 7 மினிட்ஸ் ஆகும். இந்த புளியோடு வேகிறதுனால கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும். கசப்பு இருக்கு இல்லையா, அதில் அந்த கசப்பு இந்த புளியில் வேக வைக்கும்போது போயிடும். சுண்டைக்காய் வந்து துவாதசி அன்னைக்குன்னு இல்லை, நம்ம எப்பயுமே சேர்த்துப்போம். இதை வந்து நார்மலாக நம்ம துவாதசி பண்ணும்போது சுண்டைக்காயில் வந்து புளி சேர்க்க மாட்டாங்க அன்றைக்கி. அப்போ அந்த கூட்டு நல்லா இருக்கும். சம்டைம்ஸ் சாம்பார் வச்ச குழம்புலாம் நார்மலாக பண்ணுறது. இது வந்து இந்த டிஃபனுக்கு மட்டும் பண்ணுறது. போட்டேன் இல்லையா, இதிலே எதையும் போட்டுருவேன். உப்பு, சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, வெறுமிளகா பொடி, பெருங்காயம். நான் மட்டும் ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். நல்லா கொதி வந்து இது வேகணும். வேகும்போது இந்த பொடி வாசனை எல்லாம் போயிடும். நல்லா 1 கிளாஸ் ஜலம் விட்டுருக்கேன், புளி ஜலம் கரைச்சி. இந்த எல்லா பொடியும் போட்டேன் இல்லையா, உப்பு எல்லாம் போட்டாச்சு. அது வாட்டு வேகட்டும். வத்தணும் வெந்திருக்கான்னு பார்க்கணும். கொஞ்சம் வேகம் அது வெந்திருக்கேன். கொஞ்சம் டப்பில் தாளிச்சுக்கிறேன். இந்த வெள்ளை இருக்குல்ல, கொஞ்சம் வெள்ளைப்பொடி அதையும் போட்டேன். இப்போ டிஃபன்னால் வெள்ளைப்பொடி போடுறோம். அது வெள்ளம் போட்டால் தான் அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆமாம். இது வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் இல்லை நெய் ரெண்டுமே நல்லாயிருக்கும் வாசனையாக. அப்போ நல்லெண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். நெய் விட்டாலும் வாசனை நல்லாயிருக்கும். சுண்டைக்காய் கதை சொல்லுவீங்க. சுண்டைக்காய் கதை சொல்லுவீங்க. சுண்டைக்காய் கதை. சுண்டக்காய் சுற்றுலா. அது பேர் வந்து கதைக்கு பேர் வந்து சுண்டக்காயின் சுற்றுலா. சுண்டைக்காயின் சுற்றுலா. சுண்டக்காயின் சுற்றுலா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு காலத்தில் ஒரு பாட்டி வந்து சுண்டைக்காய் சமைக்கலாம்னு சுண்டைக்காய் வாங்கிட்டாங்க. சுண்டைக்காய் வாங்கி அடுப்பு பக்கத்தில் வச்சுட்டு அடுப்பில் வந்து சாதத்தை வைக்கிறான். சாதம் நல்லா ஆயிடுத்து. சாதத்தை இறக்கி வச்சுட்டு சுண்டைக்காய் அலம்பிருக்கான். அதுலேருந்து ஒரு சுண்டைக்காய் தவறி கீழே வந்துடுது. அது நேராக அந்த சாதம் இறக்கி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த பாத்திரத்துக்கு பின்னால் ஒளிந்துடுது. பாத்திரம் வந்து நல்லா சூடாக இருக்குது. சுண்டைக்காய்க்கு சூடு தாங்க முடியல. அம்மா சுடுறது, அப்பா சுடுறதுன்னு சொல்லி அங்கேருந்து உருண்டு ஓடி வந்துடுது. ஓடி பக்கத்தில் வந்து ஒரு செப்பு பாத்திரத்தில் நல்லா சில்லு தண்ணி வச்சுருக்கான். அங்கே போய் ஒழிஞ்சிட்டு. அது கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா குளிர் ஜாஸ்தியாக போயிடுச்சு. சுண்டைக்காய் ஐயோ குளிர்து, அம்மா குளிர்துன்னு சொல்லிட்டு நேராக அங்கேருந்து உருண்டு ஓடிருக்கு. பக்கத்தில் பாட்டி வந்து அருவாமனை வச்சுருக்கான். அந்த அருவாமனை நல்லா பல்ல காமிச்சு சிரிக்கிறது. வா வா வா, உன்னை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், வா நறுக்கிறேன் அப்படின்னு அந்த அருவாமனை கூப்பிடுறது. அருவாமனை கூப்பிடுறது. அந்த அருவாமனைக்கு பார்த்து பயந்துட்டு சுண்டைக்காய் நேரம் அங்கே வந்து ஒரு வெங்கலப்பானை வச்சுருக்கா பாட்டி. அந்த வெங்கலப்பானைக்குள்ள ஒழியலாமான்னு உருண்டு ஓடும்போது வெங்கலப்பானை ஈயம் பூசின வெங்கலப்பானை உள்ளெல்லாம் ஒரு இருட்டாக இருக்குது. சுண்டைக்காய்க்கு பயம் வந்துடுச்சு. இதுக்குள்ளே என்ன இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒளிய வேணான்னு சொல்லிட்டு நேராக
இன்னொரு பக்கம் ஓடுது. இன்னொரு பக்கம் ஓடுனா அங்கே வந்து இந்த ஆழாக்கெலாம் இருக்கும்ல, அந்த ஆழாக்கில் தானியம்லாம் வச்சுருக்கான். அந்த தானியம்லாம் வந்து இங்கே வராத இடம் இல்லை. இங்கே எங்களுக்கே இடம் இல்லாமல் உட்காந்துருக்கோம். மனசில் இடம் இருக்குது, ஆனால் தங்கறதுக்கு இடம் கிடையாது, ஓடிப்போம் அப்படின்னு தானியங்கள்லாம் சொல்கிறது. இது எங்கடா போகிறதுன்னு சொல்லிட்டு நேராக உருண்டு ஓடி ஒரு பெரிய இழுப்பு சட்டி வச்சுருக்கான். காலி இழுப்பு சட்டி நல்லா இருக்குது, அதுக்கு விளையாடுறதுக்கு. உருண்டு ஓடி நல்லா விளையாடிட்டு இருக்கு இந்த சுண்டக்காய். இப்போ அந்த பாட்டி வந்து சுண்டக்காய் அலம்பிட்டு சரி கூட்டு பண்ணலாம் அப்படின்னு சுண்டக்காய் கூட்டு பண்ணலான்னு பார்க்கும்போது சுண்டக்காய் ஒரு சுண்டக்காய் காணோன்னு தேடிட்டுருக்கா பாட்டி. கணக்கு வச்சுருக்கா. ஆமாம், பாட்டி கணக்கு வச்சுருக்கான். ஒரு சுண்டக்காய் காணமே எங்கே போச்சுன்னு தேடிட்டு இருக்கா அந்த பாட்டி. கண்டே பிடிச்சி ஆகணும்னு தீவிரமாக தேடிட்டு இருக்கா பாட்டி. இங்கே சுண்டக்காய் இழுப்பச்சட்டியில் தவாண்ட போட்டுருக்கு. ஆமாம், இதான் கதை. பாட்டிக்கிட்ட நீ சொல்லிடாத சுண்டக்காய் இங்கே இருக்குன்னு. நீ சொல்லிடாத சுண்டக்காய் இழுப்பு சட்டியில் விளையாடிக்கணும். சுண்டக்காயும் சுற்றுலா அப்படின்னு கதை. நீ எல்லாத்துக்கும் மாறல் கேட்டால் நான் என்ன பண்ணுறது? சும்மா ஒரு அனுபவிக்கணும், அவ்வளோதான். மாறல்னா நீ கேட்ட மாதிரி நீதி என்னன்னு கேட்டேன்னு ஒரு கதை இருக்கும். அதுக்கு ஒரு கதை சொல்லுவேன். ஒரு காலத்தில் ஒரு பொண்ணு வந்து பக்கத்தில் ஒரு பையனை பார்த்து பிடிச்சி போய் 2 பேரும் ஓடிடலாம். இது இந்த பொண்ணாத்தில் எல்லாருக்கும் கோவம். பார்க்குறா, ஒரு நாள் பார்க்குறா, 2 நாள் பார்க்கலாம், வரவே இல்லை. ஆற்றுல இருக்கவங்களுக்குலாம் ஒரே கோவம். அவள் வந்த வெட்டுறமார் அப்படிங்கிற அப்பா, உள்ளே சேர்க்கப்படாத அவளை அப்படிங்கிற அண்ணன் இப்படி பேசினாங்க. ஒரு வாரம் கழிச்சு வரா, அவள் வாசலில் வந்து நிற்கிறான். அவன் அம்மா கேட்குறான், இப்போ எங்கடி வந்தேன் இங்கே? அப்படியே போயிடு, இங்கே உள்ளே வராது அப்படிங்கிற அவன் அம்மா. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறான், இது என்னோடய சார்ஜர் வேணும், அன்றைக்கி போகும்போது மறந்துட்டேன், சார்ஜர் எடுத்துன்னு போகிறதுக்காக வந்தேன், என்னோடய நோக்கியா சார்ஜர் கொடு அப்படிங்கிறான். இதுதான் கதை. மீதி என்னன்னு பார்த்தோம்னா, அந்த காலத்துலலாம் நோக்கியாவில் சார்ஜர் வந்து 1 வாரம் நின்றுருக்கு. ஆமாம், இப்போல்லாம் ஒரு நாள் நிற்க மாட்டேங்குது. ஒரு நாள் கூட நிற்க மாட்டேங்குது, டெய்லி கூட நிற்கும். இந்த யூசேஜ் இருக்குது. யூசேஜ்னு இல்லை, இப்போ வர்றது ஸ்மார்ட் ஃபோன், அந்த பக்கம் அந்த டைமில் வர்றது வெறும் ஃபோன் தானே. அதனால் 1 வாரம் நின்றுட்டு சார்ஜர். இதான் நீதி, அந்த கதையோட நீதி இது. நன்றி. இப்போ இந்த சுண்டக்காய் சுற்றுலாக்கு நீதி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. இந்த பாட்டி தான் வந்து பெருமாள், நம்ம தான் வந்து ஜீவாத்மா. இங்கே அங்கேயும் சுற்றுறது இல்லையா, அதான் வந்து சாகரம், சம்சார சாகரம். நமக்கு தெரியாது நாளைக்கு என்ன நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், இது எல்லாமே நம்ம பார்க்குறோம், அடுத்தடுத்து நமக்கு நடக்கிறது, நம்ம போகிறோம் வரோம் அப்படின்னு. ஆனால் நமக்குன்னு ஒருத்தன் கணக்கு போட்டு உட்காந்துருக்கான் இல்லையா? கணக்கு போட்டு வச்சுட்டு அவனோட கணக்கு பிரகாரம் தான் எல்லாமே நடக்கும். வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு சிறிய ஒரு வட்டம். அதில் வந்து நம்ம இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போகணும் அப்படின்னு சும்மா நீ மாறல் கேட்டனால சும்மா ஒன்று அடிச்சு விட்டேன். இல்லை, கேரக்டருக்கு கரெக்டான சூப்பர் மாடல் தான். நாளையை பற்றி கவலைப்படக்கூடாது. இன்றைக்கி இருக்கிறது சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கும். ஐயோ நாளைக்கு இது இருப்பது அதை இருப்பது நல்லா வச்சுக்காங்க. ஆமாம், சுண்டக்காய் மாதிரி ஜாலியாக இருக்கும். சுண்டக்காய் அழகாக வந்து அது இங்கே சுட்டது, அங்கே குளிர்ந்தது, இங்கே வந்து விளையாட்டு மைதானம் கிடச்சி விளையாடுற மாதிரி நேற்றுக்கு தான் நடந்தது. இன்றைக்கி இது நாளைக்கு தான் வரும் அப்படின்னு நினச்சி நான் பார்த்துக்க வேண்டியது. ஆமாம், எல்லாம் பெருமாள் பார்த்துப்பான். இப்போதைக்கு நமக்கு சந்தோஷமாக இருந்தால் சரி. இதை பார்க்குறது, அதை பார்க்குறது, இது இல்லையே அது இல்லையே, இது கிடைக்கலையே அது கிடைக்கலையே அப்படின்னு இல்லாமல் சிறிய வாழ்க்கையை சந்தோஷமாக சுண்டக்காய் மாதிரி வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படிங்கிறது நீதி. சுண்டக்காய் சுற்றுலாங்கன்னா அந்த சூப்பராக ஆயிடுச்சு. சிம்பிளாக ஒரு 2 மினிட்ஸில் இது வந்து இப்போ நம்ம இன்றைக்கி நான் டிஃபன் இட்லி பண்ண போகிறேன். தோசைக்கு நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும்ல, இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். இட்லி தோசை தான் சூப்பராக இருக்கும். வெல்லம் போடுறதுனால சாப்பில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. டிஃபன் ஐட்டமும் நல்லாயிருக்கும். சுண்டக்காய் வந்து எடுத்துருந்தேன், புளியை கரைச்சி விட்டு இந்த புளியிலேருந்து சாம்பார் பொடி, வெறுமிளகா பொடி, மஞ்சள் பொடி, உப்பு போட்டு பெருங்காயம் போட்டு அந்த சுண்டைக்காய் போட்டு கொதிக்கும் போது வெந்துடும் போது கடுகு, மிளகா, கருவேப்பிலை போட்டுருக்கேன். நல்லா சிம்பிளாக
சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கலாம் ஜெயஸ்ரீ. தேங்க்யூ. தேங்க்யூ.